அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். டிசம்பர் 2019ல கேட்ட லீனியர் அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸ் இந்த லெக்சர்ல நம்ம பார்க்க போறோம். முதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, m of t ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுல அந்த t அப்படிங்கிறது அது ரியல் நம்பர்ல என்னவா வேணாலும் இருக்கலாம். இப்போ இதுல எந்த ஆப்ஷன் வந்து ட்ரூ அப்படிங்கறத நம்ம கொஸ்டினா கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் m of t பத்தி பேசுறாங்க. அப்ப நம்ம முதல்ல வந்து இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் m of t என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிடுவோம். பார்த்துட்டிங்கன்னா அலாங் ஃபர்ஸ்ட் ரோ பண்ணீங்க அப்படின்னா 1 minus t square minus t times of 1 minus 0 plus 0. இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா minus t square minus t plus 1. இதுதான் வந்து determinant of m of t. இப்போ இது வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன் இன் டிகிரி 2 ஆஃப் டிகிரி 2. நான் ஆஃப் டிகிரி 3ன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் சொல்லியிருக்காங்க, தப்பு. இதோட டிட்டர்மினன்ட் எல்லா டீக்குமே 0 வருதா? கிடையாது. ஓகே, இப்போ ஃபார் இன்ஃபினைட்லி மெனி வேல்யூக்கு வரப்போதா இல்லை எக்ஸாக்ட்லி 2கா அப்படிங்கிறத பார்ப்போம். சப்போஸ் இது 0வா இருந்தா, டிட்டர்மினன்ட் ஆஃப் m of t வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா அப்போ t வந்து என்னவா இருக்கும்? மைனஸ் ஆஃப் -1 பிளஸ் ஆர் மைனஸ் -1 ஹோல் ஸ்கொயர் minus 4 times of -1 1 upon 2 times of -1. கரெக்டுங்களா? ஸோ அப்போ 1 plus or minus 1 plus 4 divided by -2. அப்போ minus 1 plus root 5 upon 2 இது ஒரு ரூட்டு, -1 minus root 5 upon 2 இந்த ரெண்டு வேல்யூக்கு தான் வந்து டிட்டர்மினன்ட் நமக்கு 0 ஆகுது. ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து ரியல்ல தான் இருக்கு. அதனால எக்ஸாக்டா ரெண்டு ரியல் வேல்யூக்கு மட்டும்தான் நமக்கு டிட்டர்மினன்ட் 0 ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்ம் இன் 3 வேரியபிள்ஸ் ஓவர் r கொடுத்துருக்காங்க. அதோட ரேங்க் ஆர்னு எடுக்கிறோம், சிக்னேச்சர் வந்து எஸ்ன்னு எடுக்கிறோம். ஓகே, இதுல என்னென்ன பாசிபிள் பேர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ரேங்க் 3 வேரியபிள்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ குவாட்ரட்டிக் ஃபார்ம் அப்படின்னா இப்படி எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ், இதுதான் பாசிபிலிட்டி. இப்போ இதோட ரேங்கை பற்றி பேசணும், அதாவது ஆர் தான் வந்து ரேங்க் ஆஃப் கியூ அப்படின்னா அது வந்து என்னது? ரேங்க் ஆஃப் ஏ தான். சரிங்களா? ஸோ இது 3 வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னா இதுல வந்து நமக்கு இந்த ஏ மேட்ரிக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? ஒரு 3/3 மேட்ரிக்ஸா இருக்கும். இப்போ 3/3 மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கு? ரேங்க் வந்து 0வா இருக்கலாம், இல்ல ரேங்க் வந்து 1ஆ இருக்கலாம், இல்ல ரேங்க் 2ஆ இருக்கலாம், இல்ல ரேங்க் 3ஆ இருக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் தான் பாசிபிலிட்டி. ஸோ ஆருக்கானது இந்த 4 வேல்யூஸ் தான் வந்து நமக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, இது கரஸ்பாண்டிங்கா சிக்னேச்சர் என்னவா இருக்கலாம்? சிக்னேச்சருங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஐகன் வேல்யூஸ். சரிங்களா? ஓகே, இப்போ ரேங்க் 0வா இருக்கு அப்படின்னா மேட்ரிக்ஸே 0வா தான் இருந்தாங்கன்னா அப்போ ஐகன் வேல்யூஸ் எல்லாமே 0 தான். அப்போ பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ 0, நெகட்டிவ் ஐகன் வேல்யூ 0. அப்போ சிக்னேச்சரும் என்னதான் ஆயிரும்? 0 தான். ஆரும் 0, எஸ்ஸும் 0. இதை வச்சு என்ன பேர் வந்து எவ்வளோ பாசிபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 0,0 ஒரு பேர் மட்டும்தான் நமக்கு பாசிபிளா இருக்கு. எப்போ? ரேங்க் 0வா இருந்துச்சுன்னா. ரேங்க் 1ஆ இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு ரோ மட்டும்தான் வந்து எய்தர் ரோ ஆர் காலம் மட்டும்தான் லீனியர்லி இண்டிபெண்டா இருக்கும். அப்போ இது பார்த்துட்டீங்க அப்படின்னா இதோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர். ஆனா 2 ரோ இல்ல 2 காலம் வந்து ஃபுல்லாவே 0 தான் இருக்க போகுது. சரிங்களா? இல்லைன்னா ரிப்பீட் ஆயிருந்திருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதே இது ரிப்பீட் ஆயிருந்திருக்கும். இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ, இந்த ஏங்கிற விஷயம் இல்ல A11 வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இப்போ ஏதோ ஒண்ணுதான். இந்த ஒரு வேல்யூ பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். சரிங்களா? அப்போ என்னோட சிக்னேச்சர் வந்து ஒரே ஒரு பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ வரலாம், அல்லது ஒரே ஒரு நெகட்டிவ் ஐகன் வேல்யூ வரலாம். அப்ப நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டி? 1,1 வரலாம், இல்ல 1,-1 வரலாம். சரிங்களா? ரேங்க் 2 அப்படின்னா ஒரு ஐகன் வேல்யூ வந்து எனக்கு 0 தான். சரிங்களா? மீதி 2 ஐகன் வேல்யூ என்ன? ரெண்டும் எனக்கு ஈக்குவலா வரலாம், ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவா வரலாம். கரெக்டுங்களா? இல்ல ரெண்டுமே பாசிட்டிவா வரலாம்.
ரெண்டுமே பாசிட்டிவா சரி இப்போ ரெண்டுமே ஈக்குவல்னு எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரெண்டுமே பாசிட்டிவாகவும் வரலாம் அல்லது ரெண்டுமே நெகட்டிவாகவும் வரலாம், இல்லைன்னா காம்ப்ளெக்ஸில் வந்துடலாம், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாகவும் வரலாம். சரிங்களா? ஆனால் ஓவர் ஆர் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸில் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கிளாசிஃபிகேஷனே நமக்கு வராது. அப்போ இந்த கேஸில் எஸ் வந்து 0 தான். ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் 2 - 0, ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் 0 - 2, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ்னா 1 - 1 0. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்னென்ன பாசிபிள் பேர் இருக்கு? 2, 2, 2, 0, 2, -2. சரிங்களா? r is equal to 3. இப்போ இதுல வந்து eigen values 3 eigen value நமக்கு கிடைக்கும். அந்த மூணுமே எப்படி எப்படியெல்லாம் இருக்கலாம்? மூணுமே ஈக்குவலா இருக்கலாம். மூணுமே ஈக்குவலா இருக்கும்போது மூணுமே பாசிட்டிவ் அல்லது மூணுமே நெகட்டிவ், இந்த ரெண்டு ஆப்ஷன். ஒன்று இங்கே தனியாக விட்டுருங்க. அப்புறம் ரெண்டு இருக்கு, ஒன்று தனி லிஸ்ட்டு. சரிங்களா? இந்த ஒன்று தனி லிஸ்ட்டு அப்படிங்கும்போதே இது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்துருச்சு. அடுத்து பேலன்ஸ் ரெண்டுக்கு இந்த 4 ஆப்ஷன்ஸ் அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகுங்களா? சரிங்களா? ஓகே, இதை வச்சு பார்ப்போம். இந்த கேஸில் நமக்கு என்னது சிக்னேச்சர் பார்த்துட்டிங்கன்னா 3 - 0 கரெக்டுங்களா? இந்த கேஸில் 0 - 3. ஓகே, இப்போ இந்த ரெண்டு இதை வச்சுக்கிட்டு ஒன்று பாசிட்டிவ் மீதி இருக்கிற ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படிங்கும் போதும் இந்த விஷயங்கள் எல்லாமே, அதாவது இது எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூஸில் ஒன்றை வந்து ஆட் பண்ணி பாருங்களேன். 3 - 0, 1 - 2, 2 - 1, 1 - 0. சரிங்களா? இந்த ஒரு ஆப்ஷன் இப்போ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா s is equal to 2 - 1. இங்கே நெகட்டிவில் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. 0 - 3, 1 - 2, 0 - 1. இங்கே என்ன வரலாம்? -1, -3, சரி இங்கே 1, 1 - 2ங்கும்போது -1, இங்கே -1 தான். இதுக்கு என்னது? 3 - 1, 1, 1. ஸோ இந்த இதில் தான் 1, 1, -1, 3, -3 இந்த 4 தான் பாசிபிலிட்டி வருது. அப்போ 3 வரலாம், இல்லை 3 - 3 வரலாம், 3 - 1 வரலாம், 3 1 வரலாம். ஸோ இதில் மொத்தம் ஒரு பாசிபிலிட்டி தான் வருது, இதில் மொத்தம் 2 பாசிபிலிட்டி வருது, இதில் மொத்தம் 3 பாசிபிலிட்டி வருது, இதில் மொத்தம் 4 பாசிபிலிட்டி வருது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10. ஸோ மொத்தம் 10 பாசிபிள் பேர்ஸ் தான் இருக்குது. ரூட்ஸ் எந்த மாதிரியான காம்பினேஷனில் வந்தாலும். இப்போ நெக்ஸ்ட்டு M4 of R கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ M4 of R அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு எந்த ஃபார்மேட்டில் இருந்திருக்கும்? A11, A12, A13, A14, A21, A22, A23, A24, A31, A32, A33, A34, A41, A42, A43, A44. சரிங்களா? இந்த ஃபார்மேட்டில் தான் மேட்ரிக்ஸ் இருக்க போகுது. ஓகே, இப்போ டபிள்யூவில் M4 of Rலேருந்து கன்சிடர் பண்ணுற மேட்ரிக்ஸ் என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்திருக்கணும்? இந்த சஃபிக்ஸஸை ஆட் பண்ணால் இந்த 7 டிஃப்ரெண்ட் கே வேல்யூஸ் வரணும். ஓகே, இப்போ அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஏ ஃபஸ்ட்டு கேக்கு வந்து 2 போட்டிங்கன்னா இந்த 1 ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு 2 வரப்போகுது. ஸோ இப்போ A11 0 ஆட் ஆகணும். அடுத்தது A21 + A12 0 இருக்கணும். ஏன்னா 2 + 1 3, 1 + 2 3. அடுத்து A31 + A22 + A13 0 இருக்கணும். அடுத்து A41 + A32 + A23 + A14 0 இருக்கணும். அடுத்தது A42 + A33 + A24 0 இருக்கணும். இந்த சஃபிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ இது எதுக்குன்னா k is equal to 2ங்கிற கேஸு, இது k equals 3ங்கிற கேஸு, அடுத்து k equals 4, k equals 5, k equals 6, அடுத்து k equals 7 பார்த்துட்டிங்கன்னா A43
plus A34 equal 0. அடுத்து K8ங்கிற கேஸ் பார்த்துட்டீங்கன்னா A44 0. சரிங்களா? இப்போ இதை வச்சு நீங்க கொண்டு வந்து அப்படியே மேட்ரிக்ஸ்ல ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா இந்த என்ட்ரி 0 ஆகணும்னு சொல்லிட்டாங்க, இந்த என்ட்ரியும் 0 ஆகணும்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? இதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த A21 minus A12, அதாவது this is some function of A12 உங்களால எழுத முடியுது. ஓகே, இதுல இருந்து பாத்தீங்கன்னா A31 வந்து மைனஸ் டைம்ஸ் ஆஃப் இந்த ரெண்டு வேரியபிள் A22 A13, இதை வந்து F2 ஆஃப் A22, A13 உங்களால எழுத முடியும். சரிங்களா? இப்போ இதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா A41 வந்து F3 ஆஃப் 3 வேரியபிள்ஸ். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? சரி, வேணா நம்ம L1ன்னு வச்சுக்கலாம், ஒரு லீனியர் ஃபங்க்ஷனாக தான் இருக்கு அப்படிங்கிறங்காட்டி. இப்போ இதே மாதிரி இதுல இருந்து A42 வந்து உங்களுக்கு என்னது லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸாக வரப்போகுது. இது லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒரு வேரியபிளாக வரப்போகுது. இப்போ இதை கொண்டு வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன நடக்குது, இந்த இடத்துல யூ ஹேவ் L1, L2, L3, L4, L5. இப்போ நான் கிரீன் கலரில் எழுதியிருக்கிறது எல்லாமே டிபெண்ட். அந்த ரெட் கலரில் இருக்கிற விஷயம், மேட்ரிக்ஸ்குள்ள ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் தான் வந்து ஃப்ரீ வேரியபிள்ஸ். ஸோ 9 வேரியபிள் என்னால் ஃப்ரீயாக சூஸ் பண்ணிக்க முடியுது. 2 0 தான் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மீதி இருக்கக்கூடிய 5 வேரியபிள் வந்து இந்த 9 வேரியபிளை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ரீ வேரியபிள்ஸ் வந்து இங்க எவ்வளோன்னு பார்த்துட்டீங்கன்னா 9. ஸோ தட் இஸ் த டைமென்ஷன். அந்த 9 வேரியபிள் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால மற்ற வேரியபிள்ஸை இது பண்ணிட முடியும். இது இல்லாம வேற ஒரு வேளை இந்த ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணணும்னு இது பண்ணீங்கன்னா we have a result that mn of r is isomorphic to rn square over r. சரிங்களா? இப்போ ஒரு சப்செட் வந்து rn square over rல உங்களுக்கு இருந்து இதோட டைமென்ஷன் உங்களுக்கு வேணும்னா that is dimension of rn square minus number of linear independent restrictions. கரெக்ட்டுங்களா? இங்க நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு 7 linearly independent restrictions இருக்கு. So dimension of w is 4 square 16 minus 7 that is 9. அப்படியும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போவோம். Vங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் 3 over r கொடுத்துட்டாங்க. ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மேட்ரிக்ஸ் இதுன்னு கொடுத்துருந்துருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்டர் பேசிஸ். ஸோ இப்போ இந்த இதை வந்து நீங்க பின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டி ஆஃப் பி தான் வந்து இந்த ஏ. இப்போ இந்த ஏ நம்ம எப்படி எழுதியிருப்போம், இந்த டி ஆஃப் v1 அப்ளை பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு காலம் வெக்டர் இங்கே கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வெக்டர் இது கூட இருந்துட்டு இந்த v1 v2 v3 வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதி இருந்திருப்போம். ஸோ இந்த இதைத்தான் இதுதான் வந்து அந்த ஏவோடைய ஃபர்ஸ்ட் காலமாக இருந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஆல்ஃபா 11 v1 ப்ளஸ் ஆல்ஃபா 21 v2 ப்ளஸ் ஆல்ஃபா 31 v3 alpha 12 v1 plus alpha 22 v2 plus alpha 32 v3. T of v3 என்னன்னு பார்த்தீங்கன்னா alpha 13 v1 plus alpha 23 v2 plus alpha 33 v3. ஸோ இப்போ இதுதான் வந்து இதுல இருந்து அந்த மேட்ரிக்ஸ் நம்ம எழுதும் போது தான் வந்து நமக்கு alpha 11 alpha 21 alpha 31 alpha 12 alpha 22 alpha 32 alpha 13 alpha 23 and alpha 33 இப்படி ஒரு மேட்ரிக்ஸா நமக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களோட tv1 என்னது, it is v1 1 times of v1 plus 1 times of v2 minus 2 times of v3. இதே மாதிரி அடுத்து t of v2 என்னன்னு பாத்தீங்கன்னா minus 1 times of v1 minus 4 times of v2 plus 5 times of v3.
அதே மாதிரி t of v3 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 0 times of v1 plus 3 times of v2 minus 3 times of v3. ஓகே, இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கிவன் என்னது, t வந்து ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அப்போ t of alpha u plus beta v இருந்துச்சுன்னா this can be written as alpha times of tu plus beta times of t of v. இந்த விஷயம் நமக்கு இருக்கு. அப்போ இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த t of v1 plus v2 வேணும்னா இதை வந்து t of v1 plus t of v2 உங்களால எழுத முடியும். அதே மாதிரி இந்த t of v1 plus v2 plus v3 வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா t of v1 plus v2 plus v3 ன்னு கன்சிடர் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணீங்கன்னா t of v1 plus t of v2 plus v3. இப்போ again அப்ளை பண்ணீங்க அப்படின்னா t of v1 plus t of v2 plus t of v3. ஓகே, அதே மாதிரி லாஸ்ட்ல வந்து இந்த v1 plus v3 பொறுத்த வரைக்கும் t of v1 plus t of v3 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் வச்சு மேனிபுலேட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஆப்ஷன் 3 as the right one. மற்ற மூணுமே தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது வந்து ஸ்பேஸ் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ரியல் சி ஆஃப் 0 ஸ்பேஸ் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஸ்பேஸில் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறாங்க. டிஃபைன் பண்ணியிருக்கிற இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்னர் ப்ராடக்டா பைலீனியர் ஃபார்மா அப்படிங்கிறத கேட்குறாங்க. இன்னர் ப்ராடக்டா இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, முக்கியமான ஒரு விஷயம் இந்த லாஸ்ட் கண்டிஷன். சரிங்களா? இப்போ இந்த லாஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணி இது ட்ரூவா வரலைனாலே ஆப்ஷன் 1 4 ரெண்டுமே வராதுன்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓகே, இப்போ இன்னர் ப்ராடக்ட் f, f அது நமக்கு என்னது, இன்னர் ப்ராடக்ட் 0 to 1 f of t dt. கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னோட f of t is equal to -1 for all t in the interval 0 1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இன்னர் ப்ராடக்ட் f, fங்கும் போது இன்னர் இன்டர்வல் 0 to 1 -1 cube dt -1 இன்டர்வல் 0 to 1 dt. ஸோ இது எனக்கு -1 தான். இது greater than or equal to 0 கிடையாது. அப்பவே என்ன ஆயிடுச்சு, இது ரெண்டா ஓகே. சரிங்களா? அடுத்தது f, g1 plus g2 செக் பண்ணி பாருங்க. இங்க g of t ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ அது g1 ஸ்கொயர் plus g2 ஸ்கொயர்னு ஸ்ப்ளிட் ஆகாது. அதனால பைலீனியர் ஃபார்ம் கிடையாது. சரிங்களா? இந்த கொஸ்டின் எழுதிட்டு இவ்வளோ செக் பண்ணணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. இதே வந்து ஜஸ்ட் இங்க g of t ஸ்கொயர் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலயே வந்து லீனியாரிட்டி எங்கேயோ மிஸ் ஆகுது. அப்போ அந்த லீனியாரிட்டி வந்து இன்னர் ப்ராடக்ட்லயே ஒரு கண்டிஷனா இருக்கு, பைலீனியர்லயே ஒரு கண்டிஷனா இருக்குங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இது இன்னர் ப்ராடக்டாகவும் வராது, பைலீனியராகவும் வராது, நம்ம முடிவு பண்ணிக்கலாம். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? இதை வச்சுட்டு ax is equal to y இந்த சிஸ்டம்க்கு எப்போ சொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பேசணும். ஓகே, இந்த சொல்யூஷன், இந்த சிஸ்டம்க்கு வந்து சொல்யூஷன் எப்போ இருக்கும், as a solution if and only if rank of a-வும் rank of a-வையும் சேமா இருக்கணும். நம்ம கரெக்டுங்களா? சரி, rank of a கண்டுபிடிக்கிறதுக்காக let me calculate determinant of a. so it is 2 times of 2 minus 15 minus 0 plus 5 times of 5 plus 2. பார்த்தீங்கன்னா -26 plus 35. இது கிளியரா 0 கிடையாது. இப்போ இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது, rank of a வந்து 3 அப்படிங்கிறது தெரியுது. rank of a 3, அதாவது ஏல வந்து 3 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் காலம்ஸ் இருக்கு. இப்போ ஏவை இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல மொத்தமா 4 காலம் இருக்கு, பட் 3 ரோ தான் இருக்க போகுது. அப்ப மேக்ஸிமம் ரேங்க் 3ஆ தான் இருக்க முடியும். ஏலையே 3 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் காலம் இருக்கு அப்படிங்கும் போது நமக்கு தேவையான 3 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் காலம் கிடைச்சிச்சு. இதோட ரேங்க்கும் சேம் தான். ஸோ இந்த y என்னவா இருந்துச்சுனால எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த சிஸ்டம் will have a solution, which means this has a solution for all y in R3. Next question. ஓகே, இப்போ t வந்து c to m2 of r டிஃபைன் பண்ணிருக்காங்க. இந்த கொஸ்டினை நீங்க லீனியர் அல்ஜீப்ராவா ட்ரீட் பண்றதுனால பண்ணிக்கங்க, இல்ல காம்ப்ளெக்ஸா ட்ரீட் பண்றதுனால பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். ஓகே,
டி வந்து C2 M2 of R டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபேஷனில் இந்த மேப்பிங்கை டிஃபைன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் Z1 நான் எப்படி எடுக்கிறேன்னா x1 plus iota y1 x2 plus iota y2 இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா Z1 Z2 எப்படி இருக்கும் நமக்கு x1 x2 minus y1 y2 plus iota times of x1 y2 plus y1 x2 கரெக்டுங்களா? ஓகே, இப்போ என்னோட t of z1 z2ங்கிறது என்னது? ரியல் பார்ட் x1 x2 minus y1 y2, இங்கே மைனஸ் டைம்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் x1 y2 plus y1 x2. அடுத்து இந்த என்ட்ரி இஸ் சிம்பிளி இமேஜினரி பார்ட். அடுத்தது இங்கே x1 x2 minus y1 y2. சரிங்களா? அடுத்து t of z1 product with t of z2, இது நமக்கு வேணும். t of z1 என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா x1 minus y1, அடுத்தது இங்கே y1 x1 product with x2 minus y2 y2 x2. சரிங்களா? இப்போ ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் த சேம் திங். அது நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் டி ஆஃப் ஜெட் வந்து எப்போ சிங்குலராக இருக்கும்? இதோட டிட்டர்மினன்ட் 0வாக இருந்தால் தான். டிட்டர்மினன்ட் நமக்கு என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ சம் ஆஃப் நான் நெகட்டிவ் குவான்டிட்டிஸ் வந்து எப்போ 0வாக இருக்கும்? அதில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு விஷயமே வந்து எக்ஸு ஒய் ரெண்டுமே 0வாக இருந்தால் தான், அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ் குவான்டிட்டி 0வாக இருந்தது. அதான் செகண்ட் ஆப்ஷன். ஸோ பேசிக்கலி ஆப்ஷன் 1 2 ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ ஆப்ஷன் 3 வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு வந்து இப்போ டி ஆஃப் இசட் ஏ, டி ஆஃப் இசட் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் எக்ஸ், ஏ வந்து எனி மேட்ரிக்ஸ் ஏபிசிடி எடுத்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஏஎக்ஸ் ப்ளஸ் cy கிடைக்கும். இங்கே அடுத்தது bx plus dy கிடைக்கும். இங்கே மைனஸ் ay plus cx, இங்கே மைனஸ் by plus dx. இப்போ இதிலிருந்து உங்களுக்கு இதோட ட்ரேஸ் வேணும் அப்படின்னா ax cy minus by plus dx. ஸோ இதை வந்து a plus dx plus c minus byன்னு எழுதலாம். இது 0வாக இருக்கணும்னா என்னது? a plus d equals b minus c, சரி, a plus dx equal to b minus cy இருக்கணும். இப்போ இதிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா x minus y equals b minus c upon a plus d. இந்த ரேஷியோவில் if you construct your matrix A, சரிங்களா, Z என்னவா வேணாலும் இருந்து போகுது, அந்த கரஸ்பாண்டிங் Zக்கு ஏற்ற மாதிரி உங்களால ஏன் இப்படி ஒரு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஏன் ஒரு மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் சச் தட் இந்த ட்ரேஸ் 0 வர மாதிரி. இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்துருக்காங்க, பட் நம்மளால பண்ண முடியும். சரிங்களா? So this is a false statement, hence it is the right answer. Now we move to the part C questions. ஏங்கிறது வந்து M3 of Rல இருந்து எடுத்திருக்கிற ஒரு ரியல் மேட்ரிக்ஸ். சரிங்களா? எக்ஸுங்கிற செட்டில் என்ன இருக்குன்னா ரியல் 3x3 ரியல் மேட்ரிக்ஸ் which are invertible, இன்வெர்ட் பண்ணக்கூடிய ரியல் மேட்ரிக்ஸஸ் இருக்கு such that CA inverse is triangular. ட்ரையாங்குலரல் அப்படின்னாலே இருந்துட்டு டைனலைசபிள் அப்படின்னா என்னது? அந்த விஷயத்தை வச்சு நம்ம லைக் மினிமல் பாலினாமியல், கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல், நல்லிட்டி இதெல்லாம் வச்சு நம்ம பேசிடுவோம். ட்ரையாங்குலரல் அப்படிங்கும் போதே இருந்துட்டு இப்போ சி வந்து இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். சரிங்களா? அப்போ CAC இன்வெர்ஸ் ட்ரையாங்குலராக இருக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு டாக் தட் ஏவோட ட்ரையாங்குலர், ஏ ட்ரையாங்குலரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பார்த்தா போதும்.
இப்போ A ட்ரையாங்குலரா இருக்கணும் அப்படின்னா ஆல் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A should be in R. ஆனா நம்ம ஓவர் Rல தான் ட்ரையாங்குலரபிலிட்டியை பத்தி நம்ம பேச போறோம். ஓகே, இந்த எக்ஸ் வந்து ஆல்வேஸ் நான் எம்டிங்கிறாங்க. என்ன ஏ நீங்க சூஸ் பண்ணீங்கனாலும் எக்ஸ்ல ஏதாவது ஒரு செட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நான் சூஸ் பண்ற ஏ என்ன பண்றேன்னா எனக்கு காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூஸ் வந்து வரணும், அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரியல்ல காம்ப்ளெக்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு 2x2 பிளாக்கு, இங்க தனியா ஒரு பிளாக், இங்க 1 வச்சுக்கோங்க, 0 -1 1 0 வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல இருந்து வந்து நான் என்னோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா x² + 1 ப்ராடக்ட் வித் x - 1. இது கண்டிப்பா இதோட ஐகன் வேல்யூஸ் வந்து ஆர்ல இல்லை. சரிங்களா, அயோட் பிளஸ் ஆர் மைனஸ் அயோட்டா டஸ் நாட் பிலாங் டு ஆர். ஸோ அப்போ இதை வந்து ஓவர் ஆர்ல நம்மளால ட்ரையாங்குலரைஸ் பண்ண முடியாது. அப்போ எக்ஸ் வந்து எம்டியாக தான் இருக்க போகுது. ஆப்ஷன் 1 தப்பு. ஆப்ஷன் 2, 3, 4 மூணுலையுமே எக்ஸ் எம்டியாக இருக்குன்னு பேசுறாங்க. ஓகே, when x is empty, sum of eigenvalues, okay, sum of the eigenvalues of A belong to C. சரியா, ஆர்ல இல்லை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சியில் வந்து கன்ஃபார்ம் இருக்குன்னு சொல்லிடலாம். அப்போ ஓகே, இங்கே என்னது 3x3 மேட்ரிக்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ 3x3 மேட்ரிக்ஸில் எல்லா ஐகன் வேல்யூவுமே சியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிடையாது. பிகாஸ் அக்கர் இன் பேர், ஆனால் ரியல் கோஎஃபிஷியன்ட் இருக்குங்கிறங்காட்டி. அப்போ 2 ஐகன் வேல்யூ வேணால் சியில் இருக்கலாம். அப்போ அந்த ரெண்டும் பேரா அக்கராக இருக்கும்போது தே ஆர் டிஃப்ரெண்ட். சரிங்களா, அப்போ ஒன்னே மிச்சம் இருக்கிறது கண்டிப்பா ரியலா தான் இருக்கும். அப்போ 3 ஐகன் வேல்யூமே டிஃப்ரெண்டா வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அதனால ஓவர் சி நம்மளால டயகனலைஸ் பண்ண முடியும். நான் சொன்ன விஷயங்களை வந்து நீங்க அப்படியே கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னாலே வந்து ஆப்ஷன் 4ல தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு ரியல் ஐகன் வேல்யூ நமக்கு இருக்கு, டயகனலைஸ் பண்ண முடியுது. ஆப்ஷன் 2வும் தப்பு. மூவிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு வந்து x is a finite dimensional inner product space over C. ஸோ பேசிக்காக காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேட்டர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாலே வந்து செல்ஃப் அட்ஜாயின்ட் T is same as that of T star. நார்மலுக்கு நமக்கு என்ன வேணும்? T star is same as that of T star T. யூனிட்ரிக்கு என்ன வேணும்? T star is equal to T star T equals identity. ஸோ நார்மல் எல்லாம் கண்டிப்பாக யூனிட்ரியாக இருக்கும். சரிங்களா, சரி, யூனிட்ரியா இது இருந்துச்சுன்னா இது கன்ஃபார்ம் இருக்கும், பட் இது இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ யூனிட்ரியா இருந்தா நார்மலா இருக்கும், நார்மலா இருந்தா யூனிட்ரியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. செல்ஃப் அட்ஜாயிண்டா இருக்குன்னா இதுல இருந்து இந்த இது என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டியும் டி ஸ்டாரும் சேம்னா என்ன, திஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்னு வந்துட்டு போது, முடிஞ்சு. ஓகே, யூனிட்ரியா இருக்கு அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டி ஸ்டார் சேம் as that of டி இன்வர்ஸ்னு தான் கிடைக்குமே தவிர இந்த டி இன்வர்ஸ் டீயா இருக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. சரிங்களா, ஸோ திஸ் இஸ் நாட் ட்ரூ இன் ஜென்ரல். ஸோ ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸை வச்சே இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிக்க முடியும். இப்போ மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். டி ஃப்ரம் சிஎன் டு சிஎன் ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. 1 மட்டும்தான் அதோட ஐகன் வேல்யூவா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ 1 மட்டும்தான் அதோட ஐகன் வேல்யூனா இதோடைய ஜோர்டான் கெனானிக்கல் ஃபார்ம் பார்த்துட்டீங்கன்னா டயகனல் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நமக்கு 1ஆ இருக்கும். above diagonal there can be any non-zero entries இருக்கலாம், தப்பு. சரிங்களா, ஓகே, இப்போ இது வந்து எதுக்குமே for any value of k இது ஐடென்டிட்டியா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏன் இருக்கக்கூடாது? just take your T to be identity matrix. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு எல்லா ஐகன் வேல்யூ 1 மட்டும் தானே இருக்கு. 1 is the only ஐகன் வேல்யூ, 1 மட்டும்தான் ஐகன் வேல்யூ, வேற எதுவும் ஐகன் வேல்யூ கிடையாது. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு சூஸ் பண்ணீங்கனாலே வந்து இந்த ஆப்ஷன் நமக்கு அவுட்டு. ஓகே, இப்போ என்னோட மினிமல் பாலினாமியல் ஆஃப் இந்த இதை வந்து நான் எக்ஸ் மைனஸ் 1 டு த பவர் n எடுத்துக்கிறேன். அப்போ என்னோட ஜோர்டான் கெனானிக்கல் ஃபார்ம் எனக்கு எந்த மாதிரி இருக்கோ, ஒரு n/n பிளாக் வந்து 1க்கு இருந்தாலும் அப்போ மொத்த மேட்ரிக்ஸோட ஆர்டரே n/n தான் அப்படின்னா இது ஃபுல்லா வந்துடும். அப்போ
இப்படிதான் நமக்கு இருந்திருக்குங்களா? இதை பார்த்துட்டீங்கன்னா இதுல இருந்து நீங்க i மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 1 0 0 அப்படியே முட்டை 0 0 1 0 இங்கெல்லாம் 0 0 0 0 1 அப்படியே 0. இந்த லாஸ்ட் இதுல ஃபுல்லாவே நமக்கு 0 தான் இருக்க போகுது. லாஸ்ட்டுக்கு முன்னாடி இது பார்த்துட்டீங்கன்னா இங்க ஒரு 1 இங்க 0 இருக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸை வந்து இஃப் யூ ப்ராடக்ட் ஒன்லி n டைம்ஸ் யூ வில் கெட் 0. சரிங்களா? செகண்ட் பொசிஷன்ல இங்க இருக்கு, தேர்ட் பொசிஷன்ல இங்க இருக்கு. அதனால ஸ்கொயர் பண்ணும்போது இங்க n-1 நான் ஜீரோ இருக்கிறது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா n-2 இருக்கு. இப்படியே ஒவ்வொன்றா ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். இப்போ இது ஒரு சிம்பிள் லாஜிக்ல நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா t-i ஓகே. இப்போ t வந்து 1 1 0 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. 2/2ல கன்சிடர் பண்ணுங்களேன். t-i என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 0 1 0 0. அப்போ t-i ஸ்கொயர் பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் a 0 மேட்ரிக்ஸ். ஓகே. இப்போ இதே வந்து 3/3லையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுங்களேன். 1 1 0 0 1 1 0 0 1. அடுத்து t-i என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 0 1 0 0 0 1 0 0 0. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா வாட் யூ கெட் இஸ் இங்கே 0 தான், இங்கேயும் 0 தான், இங்கே ஒரு மட்டும் ஒரு 1 வரும். இப்போ இதிலிருந்து பார்க்கும்போது t-i ஹோல் கியூப் நீங்கள் பண்ணும்போது you would end up with 0 மேட்ரிக்ஸ். இது ரெண்டுலேருந்து பார்த்தீங்கனாலே தெரியுது t-i ஹோல் பவர் n ஃபார் ஷியர் நமக்கு 0 வந்துடும். சரிங்களா? n-க்கு 0 வருதுன்னா அதோட ஃபர்தர் பவர்ஸ் கண்டிப்பாக 0 தான். நான் அதோட கம்மி பவருக்கு 0 வரணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துலையே இருந்துட்டு நான் வந்து இங்கே 0 சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ்லேயே வந்து எனக்கு இந்த t-i ஸ்கொயர்லேயே எனக்கு 0 வந்துடுது. சரிங்களா? தட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம பேச கிடையாது, பட் தட் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த விஷயத்துக்கு ஓகே, இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ரிசல்ட்ஸ் over R, two quadratic forms are isomorphic if and only if they have same rank and signature. Same rank and same signature or same index. Okay. Over C, two quadratic forms are isomorphic if and only if they have same rank. ஜஸ்ட் இந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே இங்கே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஓவர் ஆர்ல ரெண்டு குவாட்ரட்டிக் ஃபார்ம் சேம் ரேங்காக இருந்துச்சுன்னா ஐசோமார்பிக்காக இருக்கும். சிக்னேச்சர் பற்றி பேசவே கிடையாது. அப்போ இது ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரேங்க் சேமாக இருந்து சிக்னேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அவுட்டு. ஓகே. எனி டூ குவாட்ரட்டிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் சேம் ரேங்க் இன் n வேரியபிள்ஸ் ஓவர் சி. சியில் ரேங்க் மட்டும் பார்த்தாலே போதும். டன். ஆப்ஷன் 3, any two quadratic forms in n variables are isomorphic over C. No. Rank வேறையா இருந்தா out. Option 4ல என்ன சொல்றாங்க? A quadratic form in 4 variables may be isomorphic. Okay, over C-ஆ ஆறாங்கிறத பற்றியே பேச கிடையாது. ஓகே, என்னவா இருந்துச்சுனாலும் C-ஆ இருந்துச்சுன்னா ரேங்க் சேமாக இருந்தால் போதும். இங்கே குவாட்ரட்டிக் ஃபார்ம் இன் 4 வேரியபிள்ஸ், இதோட ரேங்க் வந்து 0 1 2 3 4 இந்த 5 பாசிபிலிட்டி இருக்கு.
10க்கு வந்து 0ல இருந்து 10 வரைக்கும் 11 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 5 இன்டர்செக்ஷன்ல வர பாசிபிலிட்டிஸ்ல ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஓவர் சி தேர் ஐசோமார்பிக். ஓவர் ஆர்லயும் ரேங்க் சேமா இருந்து சிக்னேச்சரும் சேமா வந்துச்சுன்னா தே கேன் பி ஐசோமார்பிக், ரைட்? ஸோ இங்கே மேபி இஸ் ஆல்வேஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல கிடையாது. மேபி ஐசோமார்பிக், எஸ் இட் இஸ் பாசிபிள். ஓகே, இங்கே ஜோர்டான் கேனானிக்கல் ஃபார்ம் பற்றி தான் பேசியிருந்துருக்காங்க. கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் x - 2 ஹோல் பவர் 4 மினிமல் பாலினாமியல் கொடுத்துருந்துருக்காங்க. கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலில் டிகிரி 2ல் வரங்காட்டி நீங்கள் அதோடைய குவாட்ரட்டிக் ஜோர்டான் கேனானிக்கல் ஃபார்ம் எழுதும்போது ஒரு 2/2 பிளாக் கண்டிப்பாக இருந்தாகணும். ஸோ இப்போ ஒரு 2/2 பிளாக் இருந்தாகணும் அப்படிங்கிறது வந்து 1ஆகவும் இருக்கலாம், இல்லை 2ஆகவும் இருக்கலாம். இந்த 1 இருக்கிறதுங்கிறது வந்து ஆல்வேஸ் இங்கே டாப்பில் தான் நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இங்கே 2 சிங்கிளை வச்சுட்டு இங்கே கூட வைங்க, இல்லையா இங்கே ஒரு சிங்கிளை வைங்க, இங்கே வைங்க, இங்கே வைங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. ஸோ இங்கே டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு என்னது 2 தான் வரப்போகுது, கரெக்டுங்களா? இந்த 4 ஃபார்மில் என்னவா இருந்துச்சுனாலும் டயகனல் என்ட்ரிஸ் ஆர் கோயிங் டு பி 2. ஸோ இப்போ இந்த 2/2 பிளாக் நம்ம ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த 2/2 பிளாக்ல தான் வந்து ஒரு 1 நம்ம பிளேஸ் பண்ணணும். அதை வந்து அபவ் டயகனல் நீங்கள் பிளேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். பிலோ டயகனலில் நம்ம பிளேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், தேர் இஸ் நோ ஹார்ம், சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒன்லி ஆப்ஷன் 1 and 2 ஆர் ரைட், அதர் 2 ஆர் ராங். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 4 தான். இங்கே பேலன்ஸ் இருக்கிற எல்லா என்ட்ரிஸுமே வந்து they all have to be 0. இங்கே நம்ம ஃபில் பண்ணதை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா என்ட்ரி 0, that you can very well check. இந்த கொஸ்டினுக்கும் பார்த்துட்டிங்கன்னா which of the quadratic forms in 3 variables தான் பேசுகிறாங்க. ஸோ 3 வேரியபிள்ஸில் ஓவர் ஆர் ரேங்க் 3ஆக இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. நோ, சிக்னேச்சரும் சேமாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் 1 need not be true. ஓவர் சியில் 2 குவாட்ரட்டிக் ஃபார்முக்கு ரேங்க் 3ஆக இருந்துச்சுன்னா they are isomorphic, yes, true. ஓகே, அடுத்து என்ன சொல், there are exactly 3 non-zero quadratic forms of rank less than or equals 3. ஓகே, இப்போ குவாட்ரட்டிக் ஃபார்மில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் 3 வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா ரேங்க் வந்து நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 0, 1, 2, 3, சரிங்களா? ரேங்க் 0வாக இருந்துச்சுன்னா அப்போ மேட்ரிக்ஸே 0 தான். அப்போ இதுலேருந்து பார்க்கும்போது குவாட்ரட்டிக் ஃபார்முமே நமக்கு 0 தான். 0 குவாட்ரட்டிக் ஃபார்மை கன்சிடர் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ ரேங்க் 1 இருக்க மாதிரி ரேங்க் 1 ஓவர் சியில் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ரேங்க் 1 இருக்க மாதிரி எந்த 2 குவாட்ரட்டிக் ஃபார்ம் இருந்துச்சுனாலும் they are isomorphism. ஸோ அந்த மாதிரி எத்தனை குவாட்ரட்டிக் ஃபார்ம் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ண வேண்டியதில்லை, அது அத்தனையுமே ஐசோமார்பிசம். ஸோ 1 தான். அப் டு ஐசோமார்பிசம்ங்கும் போது they are all isomorphic to one another. Isomorphism is an equivalence relation, சரிங்களா? இது அதுக்கு இருக்கு, அது இதுக்கு இருக்குன்னா அப்போ இது இதுக்கு தான் இருக்க போகுது. ஸோ அதாவது அந்த டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ரேங்க் 1 இருக்கக்கூடிய எல்லா குவாட்ரட்டிக் ஃபார்முமே ஐசோமார்பிக்னு முடிச்சிடலாம். அதே மாதிரி ரேங்க் 2 இருக்கக்கூடிய எல்லா குவாட்ரட்டிக் ஃபார்மும் ஐசோமார்பிக், ரேங்க் 3 இருக்கக்கூடிய எல்லா குவாட்ரட்டிக் ஃபார்மும் ஐசோமார்பிக். ஸோ பேசிக்காக ஓவர் சியில் வந்து நீங்கள் 3 வேரியபிள்ஸ் வச்சு நீங்கள் குவாட்ரட்டிக் ஃபார்ம் டிஃபைன் பண்ணுறீங்கனாலே இந்த 4 பாசிபிள் ரேங்க் தான். ரேங்க் 0வாக இருந்தால் அந்த மேட்ரிக்ஸ் குவாட்ரட்டிக் ஃபார்மே 0வாக இருக்கும். அப்போ குவாட்ரட்டிக் ஃபார்ம் 0 கிடையாதுன்னா ரேங்க் வந்து மினிமம் 1ஆக இருக்கும். அப்போ எல்லா ஓவர் சியில் நம்மளால டிஃபைன் பண்ணக்கூடிய எல்லா குவாட்ரட்டிக் ஃபார்மையும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ மேக்ஸிமம் அப் டு ஐசோமார்பிசம் பார்த்தா 3 தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ட்ரூ. ஆப்ஷன் 4 ரேங்க் 2 இருக்க மாதிரியான ஐசோமார்பிசம்ஸ் எத்தனை இருக்க முடியும்? நான் ஜீரோ குவாட்ரட்டிக் ஃபார்ம்ஸ். ஓகே, எக்ஸாக்ட்லி ரேங்க் 2ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஓவர் ஆரில் வந்து நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ரேங்க் வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. சிக்னேச்சர் என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கு நம்ம ஆல்ரெடி இங்க ஒரு क्वेश्चनலயே நம்ம பார்த்தோங்களா? ரேங்க் 2னா சிக்னேச்சர் வந்து 2 0 -2 இந்த 3 ஆப்ஷன்ஸ் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்போ அந்த 3 ஆப்ஷன்ஸை வச்சு இங்க நீங்க செக் பண்ணீங்கன்னா சிக்னேச்சர் வந்து என்னது 0வா இருக்கலாம், -2வா இருக்கலாம், 2வா இருக்கலாம். அப்போ 3 டைப் ஆஃப், அதாவது இந்த 2,0ங்கிற பேர்ல ஒரு செட் ஆஃப் ஐசோமார்பிசம்ஸ் கிடைக்கும், 2,-2ங்கிற பேர்ல ஒரு செட் ஆஃப் ஐசோமார்பிசம்ஸ், 2,2ங்கிற
பேரல்ல ஒரு செட் ஆஃப் ஐசோமார்பிசம். ஸோ 3 ஐசோமார்பிசம். ரேங்க் 2வா இருந்தா 3 பாசிபிள் நான் ஜீரோ குவாட்ரட்டிக் ஃபார்ம் ஐசோமார்பிசம்ஸ் நமக்கு பாசிபிள். எதுல? ஓவர் ஆர்ல. இதே ஓவர் சில பார்த்தோம் அப்படின்னா என்னது? நமக்கு ரேங்க் மட்டும்தான் பார்க்க போறோம். ரேங்க் 2 இருந்தா அதுல 1 தான் இருக்க போகுது. எக்ஸாக்ட்லி 3ன்னு கொடுத்தது தப்பு. ஓவர் இந்த அண்ட் சி அப்படின்னு கொடுத்தாங்க பாத்தீங்களா? அந்த அண்ட் சினால தான் ஆப்ஷன் 4 தப்பாயிருச்சு. அண்ட் சி கொடுக்காம ஆர் மட்டும் பேசியிருந்தாங்கன்னா there are exactly 3 non-zero quadratic forms of rank 2 up to isomorphism over R. ஓவர் ஆரோட ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா அது கரெக்ட். ஓவர் சி கொடுத்தங்காட்டி தான் அந்த ஆப்ஷன் தப்பாயிருச்சு. That's it. Thank you.